இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஆமாங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 2024க்கான வேலைவாய்ப்பு. அதை பற்றின டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் டு எனி டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா 19,900லேருந்து 87,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் டி போஸ்ட் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான தேர்வும் வந்து கிடையாது. ஸோ தேர்வு இல்லாமல் தான் வந்து அவங்க வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இது முழுக்க முழுக்க நிரந்தரமான அரசு பணி தான். இது வந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க, எவ்வளோ வேகன்சி வந்து விட்டுருக்காங்க, ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் ஈஸ்டர்ன் ரயில்வேலேருந்து தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து வெளிவிட்டிருக்காங்க. 2024-25க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் ஆன டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/11/2024 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகிருக்குதுன்னா 15/11/2024 வந்து இதுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/12/2024 தாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் பீரியட் ஆஃப் ஃபீல்டு ட்ரையல் டேட் would be in the month of 2nd week Jan 2025 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த பேரால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான இனிஷியல் பே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் வந்து என்னென்ன போஸ்ட், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி அண்ட் குரூப் டி போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி போஸ்ட்டு, இது வந்து level 4 level 5ல் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ஜிபி ருபீஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. எவ்வளோ போஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட், அதாவது இந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா குரூப் சி level 2 அண்ட் level 3 போஸ்ட்டுக்கானது. இது வந்து பார்த்திங்கன்னா 16 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா குரூப் டி level 1 போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 39 வேகன்சிஸ் வந்து ஓவராலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான போஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான போஸ்ட்டு. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன போஸ்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கணும், அதுக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன, ஸ்போர்ட் பர்சன் வந்து ப்ரப்போஸ்டு டு பி ரெக்வைர்ட், அதாவது எவ்வளோ வேகன்சி வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க ஸ்போர்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங்கு, ஷூட்டிங்கு, அத்லெட்டிக்ஸு, ஆர்ச்சி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸுக்கு அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் வந்து இருக்கீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் உங்களுக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான டேட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது, எந்த கேட்டகரிஸ்க்கும் வந்து இல்லை, அதையும் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து level 4 அண்ட் level 5க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கான கிராஜுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், பிஜி அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் வேணாலும் முடிச்சிருக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா level 2 அண்ட் level 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் சி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா டெக்னீஷியன் 3க்கு, அதில் level 1க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது, அல்லது வந்து ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டான எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் வந்து எழுதியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னாவே போதுமானது. நீங்கள் வந்து இந்த level 1 போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லை,
எந்த விதமான ரிலாக்ஸேஷனுமே வந்து கிடையாது மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட அந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குதுல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்போர்ட்ஸ்க்கான மினிமம் ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து கிரிக்கெட்டராக நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா அதுக்கான ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அத்லெட்டிக்ஸு, ஜிம்னாஸ்டிக்கு, ஹாக்கி, வாலிபாலு, பவர் லிஃப்டிங்கு, ரிலீப் ஷூட்டிங் சொல்லி எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து உமன் கேண்டிடேட்னா இவ்வளோ, மென் கேண்டிடேட்னா இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து படித்து பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்குமே வந்து மென்க்கு உமனுக்குன்னு தனித்தனியாக வந்து ஏஜ் குரூப் எவ்வளோ இருக்கணும், உங்களோட சாம்பியன்ஷிப் வந்து எப்படி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அக்வாட்டிக்ஸ் டைவிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மென்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர் 18 வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப் ஜூனியர் நேஷனல் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உமனுக்குமே வந்து தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்க்கு, அதே மாதிரி வாட்டர் பூலுக்கு, அதே மாதிரி அத்லெட்டிக்ஸு, பேஸ்கெட் பால்னு சொல்லி மென் உமன் 2 பேர்த்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து எந்த ஸ்போர்ட்ஸ்கில் இருக்கிறீங்களோ அதுக்கானதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகே. இதுதான் ரிட்டன் எக்ஸாமு இல்லை. ஸோ எப்படி வந்து அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸுக்கான அசஸ்மெண்ட் வந்து நடக்கும். அது ஒரு 50 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேம் ஸ்கில்லு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, கோச்சோட அப்சர்வேஷன், ட்ரையல் அப்போ நீங்கள் வந்து கோச் வந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு 40 மார்க்ஸ்க்கு வச்சுருக்காங்க. உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அது ஒரு 10 மார்க்ஸ், டோட்டலாக 100 மார்க்ஸ்க்குன்னு எவாலுவேட் பண்ணி தான் வந்து அவங்க வந்து கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெவல் 4 and 5க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும், லெவல் 2 and 3க்கு எவ்வளோ இருக்கணும், லெவல் 1க்கு வந்து 60 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி மினிமம் குவாலிஃபை மார்க்ஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து காமனாக 500 rupees வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 400 rupees வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ட்ரையல் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து 400 rupees வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SC ST உமன் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ₹250 வந்து நீங்கள் வந்து பே பண்ணால் போதும். ஆஃப்டர் அவங்களோட ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதையுமே வந்து உங்களுக்கு அந்த 250மே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கள் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சர் அப்லோட் எப்படி பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து படிச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஜாப் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.